அது படிச்சிருக்கோம், நம்பகம் வருது. ஊட்டின்னு கேட்குறான், அது பரவாயில்லைங்க. சென்னையில் வியாசர்பாடியில் நம்ம அரசாங்கம் அந்த தண்ணி இருந்ததுனால குடும்பத்துக்கு 6000 ரூபா கொடுத்தாங்க. ஒரு வீட்டு அம்மா போய் 6000 வாங்கி வந்துக்குது. அவங்க ஹஸ்பண்ட் அதில் ஷேர் கேட்டிருக்கான், கத்தி எடுத்து குட்டிச்சு. இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்தது. இத்தனையும் அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் யாராக இருந்தாண்ணா அதெல்லாம் ஞாபகம் வருது. அதனால் என்ன பண்ணோம், உணர்ச்சி பூர்வமாக இல்லை, அறிவுபூர்வமாக இதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு நம்ம முக்கிய ஞாபகம் வச்சுன்னு கண்டிப்பாக கூட்டி முறமாக சொல்லணும். இந்த அம்மா கூடவும் மனைவி கூடவும் வாழற ஹஸ்பண்டுங்களை வீட்டில் சண்டை அவங்க 2 பேரால் தான் வரும் இல்லை? எல்லா ஒய்ஃபும் சண்டையில் அந்த கேள்வி கேட்கணும், சார் எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் முக்கியமா உங்கள் அம்மா முக்கியமா கேட்கும். உடனே நம்ம என்ன நினைப்போம், அம்மான்னு நினைப்போம். உணர்ச்சி, அறிவு, நீ அம்மான்னு சொல்லிட்டா உனக்கும் சோறு கிடைக்காது, அம்மாக்கும் சோறு கிடைக்காது. அதனால் உஷாராக இருக்கணும். என்ன சொல்லணும், உங்களுக்கு நான் முக்கியமா உங்கள் அம்மா முக்கியமா, விடுமா கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும். அந்த கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது. அங்கே தான் ட்விஸ்ட்டு இருக்குது சார். எப்போவுமே சார் உணர்ச்சி வசப்பட்டால் ஃபெயிலியர் சார். வீட்டில் ஒய்ஃபுக்கு ஷாக் அடிக்குது சார். நம்ம ஒய்ஃபு சுவிட்ச் போர்டில் கை வைக்கிறா, ஷாக் அடிக்குது. உடனே போய் தொடுவீங்களா? உங்களுக்கு ஷாக் அடிக்கும். உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஒரு விறகு கட்டை எடுத்து, அதான் ட்ரீட்மெண்ட்டு, விறகு கட்டை எடுத்து பட்டுன்னு போடணும். அப்போ தான் ஷாக்லேருந்து வெளில வரும். அடித்த மாதிரியும் ஆச்சு, காப்பாற்றின மாதிரியும் ஆச்சு. அறிவை யூஸ் பண்ண வேணாம். வாங்க, அறிவு எதுக்கு இருக்குது? அறிவை யூஸ் பண்ண வேணும். எதுவாக இருந்தாலும் சரி சார், குடும்பத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வாழ்க்கை அந்த மாதிரி தான், குடும்பம் அந்த மாதிரி தான். 40 ஆம்பளைங்க ஒரே அறையில் 10 வருஷம் ஒத்துமையாக இருக்கான். ஆனால் 2 லேடிஸ் அவ்வளோ பெரிய வீடு, ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அந்த கல்யாணம் முதல் வாரம் இருக்குது தெரியுங்களா, அதை நினச்சி பார்ப்பேன். அவ்வளோ ஒத்துமையாக இருக்கும். அத்தை, இனிமேல் நான் உங்களை அம்மான்னு கூப்பிடவா? அம்மா நீ என் பெரிய பொண்ணுமா, எல்லாம் ஒரே வாரம் தான். அப்புறம் அத்தையாவது சொத்தையாவது. எங்கள் அம்மா சார் கல்யாணம் ஆகி 6 மாதத்தில் என்கிட்ட சொல்கிறாங்க, ஏண்டா நீ கூட மாறிட்ட, அவள் எது சொன்னாலும் பூமி மாதிரி தலையாட்டுறா. இல்லைம்மா, மனைவி சொல்லே மந்திரம்னு படிச்சிருக்கேன்னு, அது உங்கள் அப்பாவுக்கு சொன்னது உனக்கு இல்லைன்னாங்க. ஒன்றும் பண்ண முடியாது சார். உண்மையிலே சார், படிக்கிற பசங்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள் எக்ஸாம் சார், இல்லை ஒரே நாள். கடைசியில் எக்ஸாம். சிஓக்கு தெரியும், அவங்களுக்கு சிலபஸ் இருக்குது இல்லை? சிலபஸை விட்டுட்டு கேள்வி வந்தால் அந்த கேள்வியை மட்டும் எழுதினாலே மதிப்பெண் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். அவ்வளோ பாதுகாப்பு. ஆனால் வாழ்க்கையில் ஆம்பளைங்களுக்கு டெய்லி எக்ஸாம், சிலபஸ் கிடையாது, சாய்ஸும் கிடையாது, செத்தம் சார். 7 மணிக்கு ஆஃபீஸுக்கு கிளம்புறான். ஒய்ஃப் வந்து கேட்குது, எவ்வளோ நாளாக உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் நம்ம வீட்டிலே இருப்பாங்க, உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு கொஞ்சம் அனுப்புங்கன்னு. அவள் என்ன கேட்க வந்தா, எவ்வளோ நாளாக உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்கன்னு கேட்க வந்தா. நான் பெரிய சண்டே ஆகிட போதுன்னு உங்கள் தங்கச்சி வீடுன்னு சொல்லிட்டான். சாயங்காலம் வந்தால் அம்மா வந்து ஹாலு யஸ்வரலட்சுமி மாதிரி இடுப்பில் கை வச்சுன்னு உன் பொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வைன்னு. முடியுமா? நான் எங்கள் அப்பாவாலே முடியலன்னா ஈஸ்டரில் உட்காந்துக்கிறாரு அவர் பையன். ஆமாங்க, அவங்களாம் லேடிஸ் சில வாட்டி ரொம்ப ஃப்ராங்காக பேசுவாங்க சார். இந்த ஒளிவு மறைவே கிடையாது. இப்போ சொல்கிறேங்க, உங்கள் சின்ன தங்கச்சி எனக்கு பிடிக்கவே இல்லைங்க, மூஞ்சி எதிர்க்க சொல்கிறான். சார், நம்ம என்றைக்காவது ஒய்ஃபுக்கிட்ட சொல்லியிருக்குமா உன் சின்ன தங்கச்சியை பிடிக்கல? நியாயம் வேணும், ஒரு நியாயம் வேணும்ல. அவங்க அப்படி தான் இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. எது உண்மையிலேயே நல்ல குடும்பம் தெரியுமா சார்? ஒரு அம்மா காஃபி, அந்த பேப்பர் படிச்சுன்னு இருக்கான், காஃபி எடுத்துன்னு வந்து வைக்குது, வச்சுட்டு அது சமையல் ரூம் போகுது. இவன் பேப்பர் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டாக இருந்தான். அவன் பொண்ணு ஒரு 10 வயசு கிடுகிடுன்னு வந்து அந்த சென்டர் டேபிள் 8 வச்சு காஃபி கொட்டிடுச்சு. இது சீனு. காஃபி கொட்டின உடனே அந்த பொண்ணு பயந்துடுச்சு. டாடி சாரி டாடி, சாரி டாடின்னு. அப்பா பேப்பரை முடிச்சுட்டுமா
காஃபி போட்டோம்மா, அடிபட்டுதா பாரு முட்டியில், சென்டர் டேபிள் இடிச்சினே, முட்டியில் அடிபட்டுதானே. அம்மா வரா, என்னங்க குழந்தை அடிபட்டுச்சு, காஃபி கொட்டுச்சு. அம்மா சொல்கிறா, எல்லாம் என் தப்புங்க, நான் காஃபி வச்சுட்டு குடிக்கிற வரையும் இருந்துட்டு போயிருக்கணும். இது குடும்பம். இந்த பொண்ணு இடித்த உடனே எனக்குன்னு வந்து சேச்சிய குரங்கு அப்படின்னு இவன் திட்டினா அது பொண்ணு சொல்லும், உன் பொண்ணு தானே நான் குரங்கு தானும். இவன் வருவா, உனக்கு அறிவு இருக்கா, எனக்கு அறிவு. சார் உண்மையிலேயே ஒரு ஒரு முகமது நபிகள் சொல்கிறார் அழகா, கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நண்பர்களாக இருக்க வேண்டும். எப்படி? உன் இடது கையை சுத்தம் செய்வதற்கு வலது கையிலிருந்து தண்ணீர் எடுப்பது போலவும், வலது கையை சுத்தம் செய்வதற்கு இடது கையிலே இருந்து தண்ணீர் போலவும், இரண்டு கையிலும் எடுத்து முகத்தை துடைத்து, அந்த மாதிரி நட்பாக இருக்கணும். உண்மையிலேயே அப்படி தான் இருக்கணும். நம்ம 1000 சொல்கிறோம் சார், அப்ராடில் குடும்ப நிலைகள்லாம் சரியில்லை, இந்தியா தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அங்கே இருக்கிறவங்களும் எந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் நண்பர்களாக இருக்கிறார்களோ அந்த குடும்பம் கண்டிப்பாக வெற்றி அடையும். நீ பெருசு நான் பெருசு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் பார்த்துருக்கேன் சார், அமெரிக்காவுக்கு போய் தங்கியிருக்கேன் நிறைய வாட்டி, அண்ணனுக்கும் தெரியும். அங்கெல்லாம் பாத்திரம் தேய்க்கிறது எல்லாம் ஹஸ்பண்டுக்கு தான். சிரிச்சினே தேய்க்கிறானுங்க சார். இன்னும் தேய்ச்சிக்கினே ஒய்ஃப்கிட்ட சொல்கிறான், எனிமோர் வெசல் டார்லிங் அப்படின்னா அது 2 குண்டா எடுத்து போடுது, அதையும் சேர்த்து தொலைகிறான். ஆனால் ஒன்றுங்க, அவ்வளோ பண்ண பிறகு அந்த பொண்ணு சொல்லுது, தேங்க்ஸ் டார்லிங், ஐ லவ் யூ. நண்பர்கள். அதே மாதிரி ஹாலில் வந்து அவனுக்கு அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுது, தேங்க்ஸ் டார்லிங், ஐ லவ் யூ. நண்பர்கள் ஒரு நல்ல விஷயம். நான் கூடங்க அமெரிக்காவிலேருந்து வந்தவுடனே நண்பர்களாக இருப்போம், நம்மளும் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு நினச்சி என் ஒய்ஃபுக்கிட்ட அடுத்த நாள் காஃபி கேட்டேன், ஏற்றுன்னு வந்து கொடுத்தா, தேங்க்ஸ் டார்லிங், ஐ லவ் யூன்னு. முடிஞ்சு போச்சு. அவள் சோஃபாவில் உட்காந்து ஓன்னு அழுகுறா. ஏன்னா 20 வருஷம் நான் சொன்னதே இல்லை, இவன் திடீர்னு சொல்கிறானேன்ற பயத்தில் அழுகுறா. அதுவும் இல்லாமல் ஐ லவ் யூன்னு அவளை சொன்னதை அவள் நம்பலை. அவள் என்ன நினச்சின்னு அழுகுறா, நான் வேறு யாருக்கோ சொல்கிறதுக்கு இவகிட்ட சொல்லி ட்ரையல் பார்க்குறேன்னு நினச்சின்னு அழுகுறா. சார், எந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் நண்பர்களாக இருக்கிறார்களோ அந்த குடும்பம் வெற்றி பெறும். எந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கிறதோ அந்த குடும்பம் வெற்றி பெறும். ஒரு வியாபாரி அவனுக்கு இருக்கிற ஒரே தெய்வம் மகாலட்சுமியை தவிர வேறு எதையும் கும்பிட மாட்டான். மகாலட்சுமியை கும்பிட்டு நிறைய பணம் சேர்த்துட்டான். திடீர்னு கனவுல மகாலட்சுமி வந்து, சாரி இனிமேல் நான் உன் கூட இருக்க மாட்டேன், உன் ஜாதகப்படி நான் வெளில போயிடணும், உனக்கு பிரச்சனை பண பிரச்சனை வரும் அப்படின்னோடனே, உனக்கு வேறு ஏதாவது இருந்தால் கேளு. இவன் கனவுலேயே மகாலட்சுமிகிட்ட ஒரு கேள்வி கேட்டான், ஒன்றும் வேணாமா, பணம் இருக்கிற பணத்தை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன், ஒன்றே ஒன்று, என் குடும்பம் என்றைக்கும் ஒத்துமையாக இருக்கணும், சண்டை வரக்கூடாது, அது போதும்னா. மகாலட்சுமி சிரிச்சாலாம், நீ புத்திசாலிடா, என்னை போக விடாமல் தடுத்துட்ட. எந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக நான் இருப்பேன், உன் குடும்பம் நான். இதை சொல்லியாவது நம்ம ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். எல்லாமே சரி. சரி, ஒருவர் மீது ஒருவருக்கு மரியாதை கொடுக்கணும். நிறைய பேர் இப்போ அப்படி இல்லை. ஏதாவது சொன்னால் கூட சொல்லணும், வீட்டில் கேட்டு சொல்கிறேன்னு. இது ஒய்ஃபுங்களுக்கு தான், நான் சொல்லிக்கிறேன் அதான் சொல்லக்கூடாது, கேட்டு சொல்கிறேன்னு சொல்லணும். ஆதிசங்கரர் பிறப்பதற்காக அவங்க அம்மா அப்பாவும் கஷ்டப்பட்டாங்க, குழந்தை வேணும்னு. அம்மா வந்து ஆரியம்மாள் இல்லை, அவங்களும் ஆதிசங்கரர் அப்பாவும் கோயிலில் தூங்குறாங்க. திடீர்னு கனவு வருது, 2 பேருக்கும் கனவு, ஒரே கனவு தான். ஆதிசங்கரர் அம்மாவிடம் சிவபெருமான் சொல்கிறாரு, உனக்கு வந்து ஆயுசு அதிகமாக பிள்ளை வேணுமா, ஆயுசு கம்மியாக அறிவுபூர்வமான பிள்ளை வேணுமான்னு. அவங்க அப்பாவுக்கும் அதே தான் சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் ஆதிசங்கரோட அப்பா சொல்கிறாரு, நேற்று தெய்வம் என்னை வந்து கேட்டுது. உடனே அவங்க அம்மா சொன்னாங்களா, நீங்கள் என்ன குழந்தைன்னு சொன்னீங்கன்னு. அது எப்படி ஒன்று கேட்காம நான் சொல்லுவேன், நான் சிவபெருமானுக்கிட்டே சொல்கிறேன், என் ஒய்ஃப்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அது கெட் பேக் டு யூன்னு. உண்மை. கடைசியில் சிவன் கொடுத்த அந்த வரம் தான் நான் ஆதிசங்கரர். எப்பொழுது ஒருவர் மரியாதை சார், ஒன்று குடும்பம் குவைட்டாக போகணுமா, நேராக ஒழுங்காக சீராக மகிழ்ச்சியாக
ஒன்றே ஒன்று, ஒருத்தர் சப்ஜெக்டில் இன்னொருத்தர் தலையிடக்கூடாது. ஒருத்தர் சப்ஜெக்டில் இன்னொருத்தர் தலையிடக்கூடாது. உண்மையிலே ஆணும் பெண்ணும் சமம், எல்லாம் உண்டு, சமம்தான். சிலதெல்லாம் பெண்கள் செஞ்சால் அழகு, சிலதெல்லாம் ஆண்கள் செஞ்சால் அழகு இல்லை. இப்போ பரதநாட்டியம் இருக்குது சார், பெண்கள் ஆடுறாங்க, பார்க்கவே அழகாக இருக்கும், லட்சுமிகரமாக இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸு, ஜொல்லு, கையில் மெகந்தி, பெரிய பின்னல், இல்லைனாலும் எக்ஸ்ட்ரா பின்னல், நகைகள், கண்ணு ட்ரிம் பண்ணி இப்படி இப்படின்னா பார்க்க கலையாக இருக்கும், லக்ஷ்மி கடாட்சமாக. சில ஆண்கள் பரதநாட்டியம் ஆடுவான், பார்த்துக்கிறீங்களா? பரிதாபமாக இருக்கும். ஏண்டாப்பா, ஏன்னா ஷர்ட்டு இல்லை சார், ஷர்ட்டு கைட்டு போட்டு நகை மட்டும் போட்டுப்பாங்க, இங்கே வங்கி கிங்கி போட்டு, அவனை மெகந்தி வச்சுக்கின்னு மீசையெல்லாம் எடுத்துட்டு புருவத்தை புயிச்சு அவனும் இப்படின்னு வச்சுக்கிற, பாவமே பயமாக இருக்கும். ஆணும் பெண்ணும் சமம், ஆனால் பரதநாட்டியம் பெண்களுக்கு அழகு, ஆண்களுக்கு பாவம். அதே மாதிரி இப்போ தவில் இருக்குது வச்சுங்க, அது ஆண்களுக்கு தான் கம்பீரம். சத்துக்கிட்டு இல்லாமல் வெறும் வேட்டி கட்டின்னு கையில் மோதிரம் போட்டு டிட்டுட்டேன்னா பார்க்கவே கம்பீரமாக இருக்கும். இப்போலாம் சில பெண்கள் தவில் வாசிக்கிறாங்க, பார்க்கும்போது பயமாக இருக்குது. இந்த அம்மா தவிலியே இந்த கிழி கிழிக்குது, அவங்க ஹஸ்பண்டு பாவம்னு. அதுக்கு ஒருத்தன் சொல்கிறான், அவரை மேடையிலே சிங் சிங் பொண்ணுங்கிறார் சார்.